லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன டெசிக்னேஷனுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை படிக்கிறத விட ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, சர்டிஃபிகேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதுக்கான ஸ்கில்ஸுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஹேக்கர் ரேங்க் இருக்குது, லீட் கோட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏஐ டூல்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாடி ஏஐ இருக்குது, பர்ப்ளெக்சிட்டி இருக்குது, சாட்ஜிபிடி இருக்குது, கிட்டப் கோபைலட் இருக்குது. இதை பற்றின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறது, எப்படி இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், எல்எம்எஸ்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். அது ஆனால் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டாக இருக்கணும். அதை கிட்ட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ இம்ப்ரூவைஸ் ஆகும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.